ஸ்ரீ கலை மிருணாளினி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்று உங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி கூறுகிறேன். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்ய உங்கள் ராசிக்கு என்ன தருவார்கள் என்பதை இப்பொழுது நான் கூறுகிறேன். ராசி அதிபதி குரு 6இல் இருப்பதால் உங்களுக்கு கடன் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, இந்த தொந்தரவுகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மன வருத்தங்களும், செவ்வாய் பார்ப்பதால் மன வருத்தங்களும் இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஓரளவு பணம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கும். குரு பார்வை உங்களை 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி கொடுக்கும். நீங்கள் தான் தொல்லைகள் அதிகமாகப்படுவீர்கள். ஆனால் குடும்பத்தில் பண விஷயமும் நிம்மதியும் குடும்பத்தில் இருக்கும். சனி 3ஆம் இடத்தில் உள்ளதால் இது ஒரு நல்ல பலன். 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறது நல்லதுதான். இது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். சனினா ஒரு சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள், இந்த மாதிரி நல்ல பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். 4ஆம் இடத்துல ராகு, 4ல் ராகு இருக்கிறது ஒரு நல்லது அல்ல. அது சுகஸ்தானம், சுகம் கெடும். வீடு பல இது பிரச்சனைகள் உங்களுக்கு, வாகனம் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இட செவ்வாய்னா இது கலத்திரத்தை பற்றி சொல்றது. உங்களுக்கு கலத்திரத்து கூட அடிக்கடி வாக்குவாதங்கள், சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கத்தான் சரி. 7 செவ்வாய் உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு அந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும், நடக்கும். இந்த மாதமெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பேசிட்டு இது பண்ணிக்கங்க. இப்போ அடுத்தது 8ஆம் இடத்துல சந்திரனும் புதனும். சந்திரன் 8ல் இருக்கிறது நல்லதில்லை. புதனும் அவர் 8ல் இருக்கலாம், ஆனா சந்திரன் 8ல் இருக்கக்கூடாது. இது என்னன்னா பல குழப்பங்கள், வறுமை, கஷ்டங்கள், உடல்நல தொந்தரவுகள், தாய் வகை தாய்க்கு வந்த உடல்நல பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திரன் அவர் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஆட்சியா இருந்தாலும் இந்த பலன்கள் பலன் குறைவு. 8ஆம் இட பலன் உங்களுக்கு அவ்வளவு பலன் தராது. 9ல் சூரியன் இது தந்தையை பத்தி சொல்றது. சூரியன் 9ஆம் இடத்துல இருந்தாலும் 9ல் சூரியன் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், தொந்தரவுகள் இதெல்லாம் நடக்கும். தந்தை வகை உறவு கூட உங்களுக்கு அவ்வளவு திருப்தி இருக்காது. ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, போனா கொஞ்சம் அது குறையும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேதும். இவங்க 10ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லது செய்வார். குரு பார்வை இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் வகையில் ஏதோ நல்லது நடக்கும். இது நல்லதுதான். தொழில் வகையில் 10ல் சுக்கிரன் கேதும் இருக்கிறது நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப கிரகத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்க ராசிக்கு உண்டான கிரக பலன்கள் எல்லாம் இப்படி நடக்கும். பார்த்து உங்களுக்கு நன்றி, வணக்கம்.